ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, நம்மை நாம் யார் என உணர வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஏன் நாம நம்மளை நாம யாருன்றதை உணரணும். ஃபர்ஸ்ட் நம்மை முதலில் நாம யாருன்னு உணரணும். எதற்காக நான் உணரணும்? இந்த வாழ்க்கையில நான் எதற்கு என்ன உணரணும்? இந்த பிறப்பே நீ யார் என்பதை உணர்வதற்காகவும் உணர்ந்து சிவத்தை அடைவதற்காகவும் தான் இந்த பிறப்பு. நம்மை நாமே உணர்ந்தா மட்டும்தான் முதல்ல ஒரு பெரிய உச்சகட்ட வெற்றியை யாராலையும் அடைய முடியும். இப்போ இது சாதாரண இது ஆன்மீகமாகவும் பார்த்தாலும் சரி, ஆன்மீகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, தன்னை முதல்ல யாரு, நம்மளுடைய குணங்கள் என்ன, நம்முடைய திறமை என்ன, நம்மளுடைய வளர்ச்சி என்ன, நம்மளுடைய குறைபாடுகள் என்னன்றதை முதல்ல நமக்கு என்ன தெரியும், நம்ம யார், நம்மளுடைய குவாலிட்டி என்ன, நம்மளுடைய தகுதி என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்க வேணும். அது தெரிஞ்சுக்கினாதான் நாம் எதை வளர்த்துக்கணும், எதை குறைக்கணுன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு வாழ்க்கையில் சாதாரண ஒரு வெற்றி அடையணும், நான் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு எதெல்லாம் தெரியும், நான் படித்ததெல்லாம் எது எனக்குள்ளே எதெல்லாம் நினைவாக இருக்கும், நான் எதெல்லாம் கரெக்டாக எக்ஸாமில் எழுதுவேன் அப்படின்றத முதல்ல நான் நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் நினைவாக இருக்குது, இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நான் கரெக்டாக எழுதிடுவேன் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தா தான் தெரியும். அது 4 நாள் முடி படித்து வச்சுக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நான் விடும் பொழுது தெரியும் நினச்சிட்டு எக்ஸாம் டைமில் எல்லாம் மறந்து போயிருக்கோம். எது முதல்ல எனக்கு தரவாக தெரியும் அப்படின்ற தெளிவுபடுத்திக்கிட்டா முன்னாடியே நமக்கு தேர்வு வரும்பொழுது அதுக்கு முன்னாடியே படித்து வச்சு அழகாக எழுதிடலாம். அப்போ அதை ஒரு வெற்றி அடையலாம். இந்த ஆன்மீகத்தில் என்னன்னா, சிவத்தை அடையணும். சிவத்தை அடையணும் எளிது கிடையாது. சிவத்தை வழிபடுவது எளிது, சிவத்தை அடைவது கடினம்தான். ஏன் கடினம்? எல்லாத்தையும் இழப்பதற்கு, மொத்தத்தையும் நம்ம இழப்பதற்கு தயாராக கிடையாது. எதை இழப்பதற்கு? ஆணவம், கண்மம், மாயை, நான் என்றது, பொறாமை, கடும் சொற்களால் அத்தனை திட்டுறது, இதெல்லாம் இழக்க நான் தயாராக இல்லை, அதனால கஷ்டமாக இருக்கு. அப்போ அதெல்லாம் இழந்தா நீ சாமி அடையலாம். நாம தான் நல்ல விஷயம்னா சொல்றீங்களா, டக்குன்னு இழந்துடலாம். அதை இழப்பதற்கு நம்ம முதல் இடத்துல இருப்போம். ஆனால் கெட்ட விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விடவும் முடியாது. கெட்ட விஷயம் சீக்கிரமாக கெட்ட பேர் எடுத்து வேகமாக எடுத்துடலாம். ஆனால் அந்த கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு விடவும் முடியாது. இப்போ ரொம்ப குடிச்ச நேரம் போதையிலே இருக்கிறா, உடனே விட சொல்லுங்க பார்க்கலாம், விடவே முடியாது. அதே ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒழுக்கமான எண்ணம் இருந்திருக்கும், அது விரத்து வரானா ஒன்று காமிச்சு பாருங்க, உடனே டக்குன்னு விட்டுருவான். நல்ல விஷயத்தை டக்குன்னு கைவிட்டுடலாம், கெட்ட விஷயத்தையும் கை விடவும் முடியாது. கெட்டது அவ்வளோ கொடூரமானது, நல்லது அவ்வளோ சீக்கிரம் நல்ல பேரையும் வாங்கி தராது. அவ்வளோ சீக்கிரம் நல்ல விஷயத்துலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வரவும் முடியாது, ரொம்ப கடினமான விஷயம். இப்போ இந்த கெட்டதெல்லாம் விட முடியல. ஏன் விட முடியல? மனசுக்கு சுகம் தருது கெட்டது தான், நல்லது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்லது பாவகா மாரி கசகுது வாயில் வச்சவொடனே, அதுக்கு பின்னாடி தான் பயனை தருது. கெட்டதுனா உடனே இனிக்குது, பின்னாடி சக்கரை நோய் தர மாரி பின்னாடி தானே தருது, முன்னாடி இனிப்பை சாப்பிட்றோம். அப்போ வாழ்க்கையில் தன்னை தானே உணர வேண்டும்னா முதலில் நம்ம முதல்ல கண்ணை மூடியோ இல்லை கண்ணை திறந்தோ அமைதியாக அமர்ந்து, நான் யார், எனக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நான் பிறந்தலேருந்து நான் என்ன செய்தேன், எதற்காக வளர்றேன், கல்வியோ கல்லூரியோ இல்லை படிச்சிங்களோ படிக்கலையோ, இதுலேயே வாழ்க்கை என்னெல்லாம் நடந்து எல்லாத்தையும் கவனிங்க. முதல்ல இதெல்லாம் நீங்கள் கவனிக்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த செயல்களையெல்லாம் நீங்கள் முதல்ல கவனிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும் பொழுதே உங்களுக்கான ஒரு ஞானமானது கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கப்புறம் நீங்கள் யார், இந்த ஆன்மா யார், மனசு என்னெல்லாம் வேலை பண்ணி, இதையெல்லாம் நீங்கள் அப்புறமா உணரக்கூடிய திருவருளை இறைவன் கூட்டுவான். முதல்ல நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், நம்ம எதற்காக பிறகு நம்ம எதை நோக்கி போக போகிறோம், இதெல்லாம் போய் இன்னும் பலன்னு
என்ன மாற்றம் வரப்பொழுது? வாழ்க்கை நானும் வாழ்ந்துன்னு ஒரு மனைவனை கல்யாணம் பண்ணி 2 குழந்தை குட்டியும் பெற்றுக்குன்னு வேலைக்கு போயின்னு அதுக்கு சாப்பாடு போட்டு அது எனக்கு ஊட்டி விட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுன்னு இப்படியே சாகிறதுக்காக நான் வந்தேன். சம்பாதிச்சா நான் மட்டும் வாழ்ந்துட்டு நான் மட்டும் சந்தோஷமா, இதுவா வாழ்க்கை? அப்போ எதுக்கு தானே பிறந்தோம்? எப்படி சாக தான் போகிறோம். இதுவரை அடுத்த பிறப்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க வேற. இப்போ செத்துறா மீண்டும் வர பிறக்கணும். இதுயா வாழ்க்கை? சும்மா சும்மா செத்து பொந்தனே வேற இருக்கிறோம். என்ன பண்ணுறதுல ஏது பண்ணுறதில்ல. அப்போ என்ன தாண்டா என் வாழ்க்கையினுடைய இலக்குன்னு நாம் நினைத்து சிவனுடைய திருவருளியை அடைந்தே ஆகணுன்ற ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ள மேலோங்க ஆரம்பிக்கணும். அந்த எண்ணம்தான் உங்களை சிவத்தோடு இணைக்கக்கூடிய செயலை செய்யும். அதனால் முதல்ல நீங்கள் யார், நம்ம எதற்காக வந்தோம் அப்படின்ற நோக்கத்தை நீங்கள் உணர்ந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீவினையாக இருக்குது பார்த்தீங்களா, கெட்ட எண்ணம் கெட்ட இது எல்லாமே நம்மை விட்டு அகன்றுவிடும். தன்னை தானே முதல்ல ஏன் உணரணும்? தன்னை தானே உணர்ந்து விட்டால் முதல்ல நான் யாருன்றதே தெரியாமல் போய் நீ ஒன்றுமே இல்லை, நீ ஒரு ஜீரோன்னு தெரிஞ்ச பிறகு நீ ஹீரோ மாரி வெளியே சுற்றவே மாட்டேன். நாம் நிறைய நினச்சிட்டு இருப்போம் நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம வாழ்க்கையை பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் முதல்ல நீங்கள் யாருன்றத நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் தெரியும். மனது தான் நம்மளா, இந்த அறிவு யோசிது அதுதான் நானா, இந்த உடலு தான் நானா, யார் தாண்டா நான் அப்படின்னு யோசிக்கும் போது நீ ஒன்றுமே கிடையாது, நீ ஒரு ஜீரோன்னு தெரிஞ்ச பிறகு தான் தெரியும். இது தெரியாமல் நான் இவ்வளோ பெரிய பில்டப் போட்டுன்னு சுத்தனேன்றதெல்லாம் அதற்கு அப்புறம் தான் தெரியும். தெரிந்தாலே எதுவுமே நம்முடைய செயல் இல்லை, எல்லாமே வினையின்படி அமைஞ்சிருக்கு, நம்மளால் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு இந்த ஆணவமான நம்மளை விட்டு அகன்றாலே ஒரு தெளிவு பிறக்கும். மாயை நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும், தெளிவான பாதை கிடைக்கும். அந்த பாதையில் நம்மளை பயணிக்க வைப்பார் இறைவன். அதனால் வாழ்க்கையில் எல்லாருமே முதலில் நம்ம வாழ்க்கையில் எந்த வயதாயினும் சரி தன்னுடைய கடந்த வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பார்த்துடுவாங்க. ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணினேன் அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்னதான் பெரிய குற்றங்களே செய்திருந்தாலும் சரி எல்லாத்தையும் கவனித்துனே வாங்கலேன். குற்றமாயினும் சரி இன்பம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு பெரிய முடிவு அழகாக இருக்கும். அதால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஒரு துன்பத்தாலும் பெரிய மாற்றம் வந்திருக்கும், இன்பத்தாலையும் மாற்றம் வந்திருக்கும். இது எல்லாமே எதை தான் பேஸ் பண்ணி வருது? உங்கள் வாழ்க்கையில் எதை தான் நோக்கி போய் சொல்லுது? எவ்வளவோ சந்தோஷமாக இப்போ 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் என்னென்னலாம் பார்த்துருப்பேன், பசங்களோட மகிழ்ச்சியாக ஸ்கூலில் இருந்திருப்பேன், கல்லூரியில் நல்லா அமகலம் பண்ணியிருப்பேன், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குழந்தை, பேரன், பேத்தி எல்லாரிடையும் பார்த்துருப்பேன். ஏதாவது ஒரு நிலையான இன்பம் என்னை எய்தியதா? எதுவும் கிடையாது. எவனாவது ஒருத்தனாவது என்னை முழுமையாக புரிஞ்சுக்கணும்னா அதுவும் கிடையாது. யாராவது ஒருத்தராவது எனக்குன்னு இருக்காங்க அதுவும் கிடையாது. பல உறவுகள் வந்திருக்கும், பல உறவுகள் காணாமையே போயிருக்கும், வரும் வரும். இது என்னடா எதுவுமே நிலையே இல்லாமல் இருக்குது? நிலையில்லாத இந்த வாழ்க்கைக்கான நிலைன்னு நினைச்சு என் வாழ்க்கையை மொத்தம் கொடுத்துட்டேன். அப்ப நிலையான அந்த பரம்பொருள் அல்லவா நான் அடையணும், அந்த பரத்துக்கு அல்லவா இந்த நேரத்தை நான் செலவு பண்ணி இருந்திருந்தனும். இன்னைக்கு நான் இந்நேரம் ஒரு 1000 படியாவது இந்த பிறவில எடுத்து படியெடுத்து வச்சிருப்பேன். இன்னொரு 1000 படி செய்ய போறோம்னா அடுத்த பிறவிலையாவது சாமி வாய்ப்பு கொடுத்து சேர்த்து இருந்திருப்பாரு. இந்த பிறவில 100 படி கூட தாண்டாம காலமெல்லாம் வீணுக்கு இறைத்திட்டேனேன்னு கவலை வந்துட்டாலே நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. எதை நோக்கினா ஆன்மீகத்தில் சிவபுரத்தை நோக்கி போகக்கூடிய வழி நமக்கு பிறக்கும். அதற்காக உழைப்பதற்கு இறைவன் திருவருள் செய்வான். அன்பினால் உருகி உருகி அந்த சிவத்தை உள்ளத்தினால் ஏத்த அவனே நம்மை நாடி வந்து உள்ளம் புகுந்து உள்ளமெல்லாம் உருகும்படி பேரானந்தத்தை நல்குவான். தன்னை தானே உணர வேண்டும். தான் யார் என்பதை நீங்கள் நோக்கினால், தான் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்துவிட்டால் அனைத்தும் நம்மை விட்டு அகன்றுவிடும். நான் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.